அனைவருக்கும் நமஸ்காரம். கேம் சேஞ்சர் நேயர்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நல்ல ஒரு பதிவில் நம்ம எடுத்திருக்கோம். அந்த டாப்பிக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் டாபிக் அப்படிங்களாம். ஏன்னா லேடிஸை பற்றி பேச போகிறோம். மேசம் முதல் மீனம் வரை அற்புதமாக ஒவ்வொருடைய ராசிக்காரர்களுக்கும் பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணம் எப்படி, அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும், முன்னாடி சொல்லுவாங்களே திருமணத்துக்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்படி வாழ்க்கை அமையும், வாழ்க்கை துணைவர் எப்படி அமைவாங்க, என்ன கேரக்டர் வைஸு, அவங்களுக்கு ஜாபு, மற்ற எல்லா விவரமுமே சூப்பராக நம்ம ப்ரெசன்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தருமே இதில் நீங்கள் பயனடையணும். அதுவும் லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம் சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கோம். திருமணம் அப்படிங்கிறது நம்ம சொர்க்கத்தில் நிர்ணயிக்கப்படுறது. இறைவனுடைய அருளும் நம்ம வாங்கி வந்த பாக்கியம்தான் ஒரு பேர் அமையிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் அவசியம் இந்த ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு கட்டத்தில் அந்த ராசிக்கான குணம், அதே போல் அந்த கிரகங்கள் அமைவு, நட்சத்திரம் 3 நட்சத்திரம் ஒவ்வொரு ராசியிலையுமே இருக்கும். அந்த ராசிக்குடைய விஷயத்தில் அந்த நட்சத்திரம் எப்படி மிங்கிள் ஆகுது, கூட்டு கிரக சேர்க்கை எல்லாமே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி தான் 7ஆம் பாவகத்தையும், சுக்கிரன் அப்படிங்கிறது கலத்தர காரகர், அதே போல் தான் 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது கலத்தர பாவகங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது மங்களக்காரகன். மங்கள விஷயத்தை மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான். நம்ம செவ்வாய் தோஷம் மட்டும் நம்ம சொல்கிறோம், அது கிடையாது. அந்த மங்களத்தன்மையை கொடுக்கக்கூடிய, நமக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய்ங்கிற ஒரு இரத்த பந்தத்தை, உறவுகளை இணைக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தாங்க. அது தோஷமாக இருப்பினும் செவ்வாய் எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேஷ மண்டலத்தையும் நம்ம பிரித்து சொல்லலாம். அதே போல் சிம்ம மண்டலத்தையும் நம்ம பிரித்து ஒவ்வொரு மண்டலமாக தனுஷு மண்டலத்துக்கு இப்படின்னு நம்ம 4 விஷயமா 4 ராசியாக கொண்டு போய் அதிலெல்லாம் வரக்கூடிய விஷயமெல்லாம் சொல்லி தான் இந்த மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு எல்லா துல்லியமாக சொல்கிறேன். அப்போ இந்த பேர் அமையறதுல பல விஷயங்கள் சூட்சும ரகசியத்தோடும் உங்களுடைய பாவக தொடர்போடு நம்ம சொல்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய லக்கண புள்ளியிலையோ அல்லது நம்ம ராசியோ இதை எடுக்கும் பொழுது அந்த நட்சத்திரமோ அல்லது அந்த ராசிக்காரங்க தான் அமைவாங்க. இது மாதிரி நம்ம துல்லியமாக சொல்லலாம். அப்போ இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இனிமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விருச்சிக ராசி பெண்களுக்கெல்லாம் எப்படி பேர் அமையும், நம்மளோட லைஃப்பில் எப்படி நமக்கு ஒரு துணைவர் வருவாங்க, நம்மளுடைய கலத்தரம் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கே பொதுவாக நிறைய ஆசைகள் இருக்கும். அதோட நம்ம பக்குவமாக வாழ்க்கையை நடத்துவோமா அப்படிங்கிறதும், நமக்கு வரவங்க நல்ல பழக்கம் இருக்குமா கெட்ட பழக்கம் இருக்குமா, நிறைய விஷயங்கள் ஒரு பய உணர்வு இப்போ இருக்கிற காலகட்டமெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயமே நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க எப்படின்னா அவங்களுக்கு நிறைய சித்தப்பம் பெருப்பா அந்த மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கிறது, நிறைய பேர்த்தோட பிறந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 4-5 பேர்த்தோட பிறக்கிறது, அதே போல் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த மேஷம், இங்கே இருக்கிற மேஷத்துக்கு என்ன குணங்கள், அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் வேறு, இங்கே இருக்கிற செவ்வாயுடைய நிலைப்பாடு வேறு. அப்போ இரத்த உறவுகளுக்கெல்லாம் பாசமாக இருக்கிறது, கூட பிறந்தவங்களோட பந்த பாசமாக இருக்கிறது, ஒரு சுற்றத்தாரோட வாழக்கூடிய அமைப்பில் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க, வாழுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பேர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபம் தான் வராங்க. ரிஷபம் வரும்போது விருச்சிக ராசி பெண்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா
ரிஷபங்கிறது சுக்கிரனுடைய இடம். அப்போ சுக்கிரனுடைய இடமாக இருந்து உங்களுக்கு ரிஷபமும் அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம், 12ஆம் பாகவங்க சுக்கிரன். பொதுவாக நம்ம சொல்லுவோம் செவ்வாயோ சுக்கிரனோ ராகுவோ இதெல்லாம் வந்து 12ஆம் பாவகத்தில் இருந்தால் வந்து அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். ஏன்னா சுக்கிரன்கிறது கலத்திரக்காரகர், பாவகங்கிறது 7ஆம் பாவகம், செவ்வாய்ங்கிறது உங்களுடைய அதிபதி. அப்போ நல்ல மங்களமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் திருமணம் ஆகாது, ரொம்ப வந்து லேட்டாக ஆகிறதெல்லாம் வந்து ஆண்களுக்கு ஆகலாம், பெண்களுக்கெல்லாம் சரியான வயசில் திருமணம் ஆயிரும். பொதுவாக உங்களுடைய ஃபேமிலியே இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் அக்கா தங்கச்சிங்க வீட்லேயோ அல்லது சித்தப்பம் பெருப்பம் பங்காளி வீட்டில் கல்யாணம் பண்ண இடத்துலையே உங்களுக்கும் கொஞ்சம் இந்த உறவு வழியிலேயே திருமணம் ஆயிரும். அவங்க சொன்னாங்க என் தங்கச்சி பிள்ளைய கொடுத்தோம், அங்கேயே என் பிள்ளையும் கொடுத்துட்டோம் அப்படிம்பாங்க. இப்படி ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப்லேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரனாக அமையலாம். நல்ல வரன் அமையும், பயப்படவே வேண்டாம். ஏன் அப்படின்னு அந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு தான் கொஞ்சம் பேர் வந்து சரியாக அமையாது. அதே ஆண்களுக்கு வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு சூப்பராக அமையும்பேன். இங்கே வந்து பெண்களாக இருக்கும்போது சனி நட்சத்திரத்துக்கே வந்து பூசம் அனுஷம் உத்திரட்டாதிக்கு ஒரு சரியான பேர் வந்து உடம்பு அளவிலேயோ அல்லது உத்தியோகத்திலேயோ வருமானத்திலேயோ நீங்கள் வந்து ஒரு கல்வி ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்து தான் அமையும் அப்படிங்கிறது கேது நட்சத்திரமும் சனி நட்சத்திரமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 6 நட்சத்திரத்துக்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். இருப்பினும் லக்னம் புள்ளியோ அல்லது லக்னக்காரங்களோ நல்ல இடத்துல இருந்து குரு நல்லா சப்போர்ட் பண்ணுது, குரு பகவான் நல்லா உச்சமாக இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. நம்ம வந்து இப்போ இந்த ராசிகளுக்கு இப்படி அமையும் 7ஆம் பாவகத்தை வச்சு சொல்கிறோம். உங்களுக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலுங்க, செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சனியோடைய ராகுவோடைய கேதுவோடைய தொடர்பு இல்லாமல் சேர்க்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா சூப்பரான லைஃபு அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுடைய ஆசைக்கு தகுந்தாப்புல அமையும். அதை விட ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கான விஷயமும் உண்டு. ஆனால் உங்களுக்கு வந்து அது 70% சொல்லலாம் நல்ல நீங்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு மாற்றமாக இருக்கிறது, உங்களுடைய ஜாப் மாறுறது, அல்லது ஒரு சிலருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் வீடு அமையுங்க. அதே போல் உங்களுக்கு வீடு அமைகிறத விட ஒரு பொன் பொருள் சேர்க்கை வர்றதோ, குழந்தை பாக்கியத்துக்கு அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பில் நிறைய பேர்த்துக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நிறைய அனுபவமாக சொல்கிறது. அப்போ விருச்சிக ராசிக்கு என்னன்னா திருமணத்துக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேலைக்கு போவீங்க, ஒரு கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு டிஎன்பிசி இது மாதிரி நிறைய வந்து அரசு துறையில் எதிர்பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கிற எக்ஸாமெல்லாம் பாஸ் ஆகக்கூடிய தன்மையும், நீங்கள் வருமானம் இப்போ இந்த சரத்குமார் தேவையான போல நான் கலெக்டர் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்க வைப்பாங்க. அதுபோல் அவர் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தால் நீங்கள் ஒரு உயர்வான அந்தஸ்தையோ வருமானத்துக்கோ ஒரு பொசிஷனுக்கோ வந்துடுவீங்க. அதே அவங்க நல்ல உயர்வான ஒரு விஷயத்தில் இருந்தாங்கன்னா உங்களைய திருமணம் பண்ணோன்னே இன்னும் அவங்களுக்கு ஒரு அதிகாரம், ஒரு அந்தஸ்து, ஒரு புகழ் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புக்கு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா உங்கள் பேருக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா பேர் டவுன் ஆகும்போது உங்களுக்கு உயர்வை கொடுத்துரும். அதெல்லாம் வந்து மற்ற கிரகங்கள் தொடர்பையும் வச்சு சொல்லணும். அப்போ செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு தோஷமாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த விஷயத்தில் கேட்டு, மறைமுகமான காதலோ மறைமுகமான ஒரு நட்பு வட்டாரமோ எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். என்ன மேடம் என்னை பற்றி அதே இதே இப்படிலாம் சொல்கிறீங்க, எங்கள் அம்மா அப்பா கேட்டால் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து உங்களுடைய பெண்கள் வந்து இப்போலாம் சகஜமாயிடுச்சு. ஏன்னா செல்ஃபோன் வந்து ஒரு பெரிய கம்யூனிகேஷன். ஸோ இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சில விஷயங்கள் நம்ம கட்டுக்கோப்பாக வாழக்கூடிய காலகட்டத்தில் பயணிச்சிட்ருக்கோம். அப்போ சில கட்டுக்கோப்பாக வாழக்கூடிய ராசியில் விருச்சிகம் நீங்கள் கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்கணும். அப்போ இந்த வீடியோவை கேட்டோன்னே நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு பயம் அச்ச உணர்வு உங்களுக்கு எப்பயுமே உண்டு. ஒரு வேகமோ
கோபமோ நீங்கள் படபடபடன்னு பேசினாலும் அடுத்த நிமிஷம் என்ன செய்வீங்க? பந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு விட்டு கொடுத்து சாரி கேட்டு வந்துடுவீங்க. அந்த குணமும் உங்ககிட்ட இருக்குது. அப்போ நம்ம எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கைங்கிற ஒரு சொல்லுவாங்கள்ல அந்த சுழற்சியிலையோ அந்த சிக்கல்லையே போய் மாட்டிக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ கிரகங்கள் தானே மேடம் அப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்திடுது அப்படின்னு நம்ம பேரண்ட்டிடையே நம்ம சொல்கிறோம். வேங்க குழந்தைய திட்டாதீங்க, அந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு, இங்கே கோச்சாரமோ தசாபுத்தி கிரகமோ அவளை போட்டு வாட்டி எடுத்துருச்சு, சின்னதாக அவதூறாக ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டா, அதனால் விட்டு கொடுத்துருங்க. இனிமேல் வரக்கூடிய புத்திநாதன் அவளுக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுக்கும், மேற்படிப்பு படிக்க வைங்க, ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம திருமணத்துக்கு எடுக்கலாம் அப்படின்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் விருச்சிக ராசிக்கு இந்த எதிர்பார்ப்புகளோட கணவன் அமையணும் அப்படின்னா நல்ல பொருத்தம் பார்த்து எடுக்கணும். அதே போல் பொறுத்திருந்து திருமணம் நடத்துறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்குங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு என்னென்னா கண்டிப்பாக பரிகாரம் உண்டு. அதை வாழ்வியல் பரிகாரமோ அல்லது கோயில் அமைப்பிலேயோ நம்ம எடுக்கும் பொழுது அந்த கர்ம வினையை போக்கி நல்ல வரனை நல்ல கலத்திர பாவகத்தை நம்ம ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.